ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசலாம். விழுந்தாலும் எழுந்தாலும் தொடர்ந்து ஓடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தான் பிரதர் அன்பு மகனேன்றாரு. சிஸ்டர் பிரதர சொல்றேன் தள்ளுற போறீங்க. உங்களையும் தான் அன்பு மகளேன்னு சொல்றாரு. விழுந்தாலும் எழுந்தாலும் தொடர்ந்து ஓடு. இந்த உலகம் சொல்லும் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவரை பின்பற்றுகிற நம்ம கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு ஜீசஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தொடர்ந்து ஓடணும். அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், வேற வழியே கிடையாது. அவரு பின்னாடி தான் ஓடணும். ஏன்னா ஃபினிஷிங் லைன்ன்ற ஒன்று எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது, ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தான் தெரியும். அப்போ ஃபினிஷ் பண்ணுறவர் கூட ஃபினிஷ் பண்ணுறவர் சொல்கிறத கேட்டு ஓட ஆரம்பிச்சோன்னா சரியான நேரம் வரும். அந்த ஃபினிஷிங் லைனில் பக்காவாக ஓட்டத்தை முடிச்ச ஒருத்தர் இங்கே அழகாக சொல்லியிருக்காரு. என்ன மறைச்ச ஆண்டவர் மறுத்த இடைப்படாருன்னு விசுவாசிக்கிறேன். எங்கே விழுந்திருக்கீங்க எங்கே எழுந்திருக்கீங்கன்னு தெரியாது. விழுந்திருந்தாலும் எழுந்து ஓடுங்க, எழுந்து நின்னாலும் ஓட ஆரம்பிங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் தெளிவாக இடைப்பட போகிறார். வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். நான் பேசி குழப்ப விரும்பல. நான் பேசியிருக்கிறது இப்போ உங்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இடைப்பட போகிறார். ரெடியாக இருக்கீங்களா ஓடுறதுக்கு? பிரதர் ஓடுறதுக்கு ரெடினா கமெண்ட்டில் ரெடின்னு போட்டுருங்க. நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆமென். இதுதான் நம்மளோட ரேஸ். இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நீங்க படிங்க, வேலை செய்யுங்க, இல்லை என்ன வேணா பண்ணுங்க. எதை செய்தாலும் அதை அவருக்கு பிரியமாக செய்து அவருடைய பாதையிலே இலக்கை நோக்கி தொடரணும். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா 2 தீமோத்தேயு 4:7 ரொம்ப சூப்பரா எழுதியிருப்பார். ஓகே, ஓட்டத்தை நான் என்ன பண்ணேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ரொம்ப தைரியமா அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? எங்க 4 நாள் ஏறும். நேற்று போட்ட வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. 4 நாள் வைராக்கியமாக இருக்கும், 5ஆவது நாள் டொயின்னு ஆயிடும். ஓகே, ஸோ ஆனால் அது பழக்கப்படுத்தணும்னா கன்சிஸ்டன்சியாக அவரை தொடர்ந்து பற்றி பிடிக்கணும். பிசாசு விட மாட்டான். புஷிங்கன்னா ஜெயிச்சிருவீங்கல்ல. ஓகே பிரதர் சிஸ்டர், போராட்டத்தின் மத்தியில் நடந்தவன் தான் இன்னைக்கு நான் ஜெயிக்கிறேன். உங்களாலேயும் முடியும். என்ன ஜெயிக்க வச்சிட்டு இருக்காரு, உங்களாலேயும் முடியும். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு ஜெபத்தில் தாங்குவோம், ஆண்டோரை பற்றி கொண்டு வைராக்கியமாக ஓடுவோம். நமக்கு வச்சிருக்க அந்த பந்தய பொருளாக கிரீடம் எப்படி இருக்குன்னே தெரியல. டைமண்டில் இருக்குமா எப்படி இருக்குமான்னு கேட்டுனே இருப்பேன் ப்ரேயரில். நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. பரலோகத்தில் போயிட்டு அதை அனுபவிப்போம், அதை பெற்றுக்கொள்வோம். ஃபினிஷிங் லைன் எங்கே இருக்குன்னு தெரியாது, ஃபினிஷருக்கு தான் தெரியும். ஃபினிஷர் கூட இருந்தால் மட்டும் தான் ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஓகே, விழுந்தீங்கன்னா ஆண்டவர் உணர்த்தினார்னா திரும்ப அந்த தப்பை பண்ணாமல் தொடர்ந்து அவரை ஓடி பிடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுவா. அன்பின் தேவனே, என் அன்பு சகோதரன், அன்பு சகோதரி இந்த வார்த்தையை கேட்டிருப்பாங்க ஆண்டவர். அவங்க இப்போ ரெடி ஆகிட்டாங்க ஆண்டவர் ஓடுறதுக்கு. விழுந்துட்டாங்கன்னு சொல்லி பிசாசு ஏமாத்திருந்தா, ஆனால் ரெடி ஆகிட்டாங்க. அப்பா ரேஷ கலா பௌதோனியான் தரபே நெகதனோ மகதனபா நெகதனம் தனா கலபுரோ நகனியான் தரபே. உடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும் அவங்க மேலே. அவங்க ஓட்டத்தை தடுக்கிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமை அழிந்து போகட்டும். நிற்கிறேன்னு நினைக்கிறவங்க சும்மா நிற்காம உங்க பின்னாடி ஓடினாண்டவர். அப்பா விழுந்தவங்களை எலும்பி ஓட வைங்க ஆண்டவர். உடைய வல்லமையின் கரம் அவங்களை பாதுகாக்கட்டும், தொடர்ந்து நடத்தட்டும் ஆண்டவர். பாவத்தின் கரைகளை கழுவுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க, கண்டித்து உணர்த்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, கோ வித் ஹிம். காட் பிளஸ் யூ.